என்னக்கா திடீர்னு வந்திருக்கு? எதுவும் விஷயமா? ஆமாட்டி, பொறுத்து பொறுத்து பார்த்தேன், என்னால் முடியலை. நாளைக்கு புதுசாக ஒரு சம்பவம் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி எப்பவும் போல உன்னை பார்த்துட்டு போவோன்னு தான் வந்தேன். எனக்கு உன் முகத்தில் முழிச்சாதான் எல்லாம் நல்லதான் நடக்கும். என்னக்கா இது? நாம வீட்ல இருக்கும்போது தான் நீ இந்த சென்டிமெண்ட் எல்லாம் நம்புவ. இப்போ நான் கல்யாணம் முடிஞ்சு என் புருஷன் வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போவுமா இதை நம்புற? ஹேட்டி, எத்தனை வருஷம் ஆனாலும் நீ எனக்கு தங்கச்சி தானே, அதை மாற்ற முடியுமா? என்னக்கா பலிகடா யாரு? என்ன சம்பவம்? வேற யாரு, புதுசா வந்திருக்குல்ல அந்த சனியன்தான் பலிகடா ஆக போகுது. எவ்வளவு திமிரு இருந்தா நானும் பொறுத்து பொறுத்து பார்க்கறேன். நான் வேலைக்கு போறேங்கிற மரியாதை இல்லாம என்கிட்ட வச்சுக்கிறா. அவ குறுக்கெலும்ப எப்படி ஒடிக்கிறதுன்னு பிளான் போட்டுட்டேன். நாளைக்கு இருக்கு அவளுக்கு. மாட்டிக்கிட்டு எப்படி முழிக்கிறா பாரு. சரி சரி, அதுக்கு ஏதாவது தேவை இருக்குமே. என்ன பண்ண போறேன்னு சொன்னா தானே தெரியும். அதான் அம்மா உனக்கு போட்டுச்சே ஒரு மாலை, அதை என்கிட்ட கொடு. அதை கொண்டு போய் என் தங்கச்சி எனக்கு போட்டுக்க கொடுத்தான்னு எங்கள் மாமியார்கிட்ட காட்டுவேன். எங்கள் மாமியாரும் நல்லா இருக்கே, இதை மாதிரியே நீயும் ஒன்று பண்ண வேண்டியதானேன்னு கேட்கும். ஆமாத்த, இதை மாதிரி பண்ணதுக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுவேன். அப்புறம் அதை என் பீரோவில் வைப்பேன். எல்லாவளும் பரபரப்பா வேலை செய்யும்போது அதை தூக்கி அந்த சிலுப்பட்ட ரூமில் ஒழிச்சு வைப்பேன். அப்புறம் வழக்கம் போல் ஐயோ என் நகையை காணுமே நகையை காணுமேன்னு அழுது புரண்டு வீடு பூரா தேடுவோம். மாட்ட போகிறது அந்த சிலுப்பட்டை. அப்புறம் பாரு, அதை வச்சே அவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறனா இல்லையான்னு. சூப்பர்க்கா, நீ பண்ற ஐடியால அவ மாட்டிக்கிட்டு முழிக்கணும். உன்கிட்டயா வச்சுக்கிறா? இனி அவ ஆட்டத்தை மொத்தமா நீ அடக்கணும். அந்த வீட்டில் மறுபடியும் நீ தலை நிமிர்ந்து நிற்கணும். அதை என் கண்ணால பார்க்கணும். அவளுக்கு திருடிப்பட்ட கெட்டி அவளை அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பும்போது அவன் முகத்தை என் கண்ணால் பார்த்து நான் பூரிக்கணும்டி. அதுதான் என் ஆசை. அதை நிறைவேற்றுற வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது. இன்னைக்கு வந்த சனியை அக்காளும் தங்கச்சியும் சேர்ந்துக்கிட்டு என்னை பாடாவா படுத்துறாள்வோ, நாளைக்கு அவ்வளோ அழுகைய இந்த ஊரே கேட்கணும். நான் சிரிக்கிறத இந்த உலகமே வேடிக்கை பார்க்கணும். பாரு, அதை நிறைவேற்றிட்டு தான் அப்புறம் நான் இங்கே வருவேன். சூப்பர்க்கா, உன் ஆசை கண்டிப்பா நடக்கும். நகையை தாரேன், எடுத்துட்டு போ. சரி டி,